தண்ணி தண்ணி போய் தண்ணியில் கால் கடை வந்து 3 நாள் ஆகுது. நிஜமாவே டப்பால தண்ணி போன பேப்பரால தொடச்சு கிடக்குறாங்க. உன் கூட தொடங்க மாட்டான். அரசாங்க அமைச்சர் ஐயம்மா வணக்கம். அங்க தம்பி வணக்கம் 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 வணக்கம். இது எப்படி வணக்கம்? இது உனக்கு தெரியாது. உன்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்து வைக்கிற வணக்கம். என்கிட்ட என்ன இருக்கோ என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. உட்காந்து வச்சுக்கலாம். இங்க வாடகை தம்பி சபையை பார்த்தனையா? சபையை பார்த்து பேர்பட்ட சபை லட்சுமி கடாஜபுர சபை. இது எதனால் கூடப்பட்ட சபை? அந்த பிடாரி அம்மன் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. பிடாரி அம்மனுக்காக செய்ய வேண்டிய அபிஷேக ஆராதனை தேர் திருவிழாக்களை செய்ய கன்னியம்மன். அதற்காக இன்று ஓடுகிறது தெருக்கூத்து வைத்திருக்கிறார்கள். தெருக்கூத்துன்னு சொன்னா இந்த பக்கத்தில் சைலண்ட் சைலண்ட். இந்த பக்கம் நம்ம விழுப்புரம் கிழக்கு, இந்த பக்கம் விழுப்புரம் தாண்டிட்டா தெருக்கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள் பாண்டி, கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி, புவனகிரி எல்லாம் அப்படியே சிதம்பரம் எல்லாம் அப்படி அந்த ஆத்தா புண்ணியத்துல அந்த ஆத்தா
நாம போகாத ஊரே இல்ல. ஆமா அந்த மாதிரி அந்த அம்மா கடாட்சம் கடாட்சம் இந்த மக்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய பாக்கியம் பாக்கியம் கொடுத்திருக்கா நமக்கு. அது மட்டும் இல்ல ஏமா ஆ. இந்த பக்கம் வந்த நோவு பாக்கியம் கொடுத்துக்கிறாரு. ஒயின் ஷாப் தான். ஆட்டாசில போட்டு குத்து குத்து குத்துனாங்க சோட பையில ஊமை கொத்து குத்தணும். உங்க அப்பனுக்கு நான் போகல. அப்படிதான் நீ பொறுப்ப. ஏய் ஏமா தம்பி, ஓ நமக்கு தாய் நாடு தாய் நாடு. நம்ம பாக்க கிராமம் பாக்க கிராமம் மட்டும் இல்ல, சுத்து வட்டாரம் பூரா. கட்ட. ஏன்னா இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க. ஆமா ஆமா நான் 20 வருஷத்துக்கு முன்னமே அம்மா ஏறக்குறைய 25 வருஷம் கிட்ட வருஷம் முன்ன நீ ஒல்லியா இருக்க. அதால வந்து பண்றியா? இதுக்குதான் பொண்ணு. உங்க தங்கச்சி தான் வீடு இருந்து திரிக்குது. ஓ புனிதா ஏய், தம்பி, ஓ அப்பேற்பட்ட ஆஹா இந்த தெருக்கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆமா அருமையர் தாய் தந்தை தாய் தந்தை மகளுக்கும் தெரிந்த கடந்த நவான்களுக்கும் ஆஹா. உங்களுக்கும் ஆ, அம்மனுடைய திரு பாதத்தில் பாதத்திற்கும் இந்த சிறுவன் சிறுவன் உங்களுக்கு என் மனம் கனிந்த வணக்கம். 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 அம்மா, அம்மா வந்திருக்கேன். ஆ, ஏய், 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 என்ன? ஒரு பொம்பளை வந்தா என்ன கொழில என்ன நீ மாட்டா? உனக்கு ஏன்டா அது அரியா புள்ள சோனியா கட்சி உனக்கு ஏய், அது எப்பேற்பட்ட ஆளு? என்ன சமாச்சாரம்? அந்த அம்மா வந்தா ஒழுக்கமா நின்னு நல்லா அந்த மாதிரி கை கட்டி பதில் சொல்லணும், ஒழுக்கமா பேசணும். என்ன இந்த மாதிரி கொழில என்ன? ஏய், ஏமா அம்மா நான் யாருன்னு தெரியாத பேசாத. ஏ அம்மா பெரிய இடம் ஓ, அம்மா பெரிய இடம் எத்தனை மூட்டை அடுக்குவா? 4 டார்ஸ் உள்ள ஒரு அம்மாடி. சீ, ஒரு 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 அம்மா ஒரு தாய்க்குள்ள வந்தா எப்படி பேசணும், உங்ககிட்ட என்ன ஒழுக்கமா இருக்கணும், என்ன மரியாதை கொடுக்கணும், அவங்ககிட்ட எப்படி கை கட்டி பதில் சொல்லணும், என்ன பக்குவத்தில் பேசணும், அவங்ககிட்ட எப்படி பேசணும். நம்ம கிட்ட படிவாங்க. ஏய், என்ன மாதிரி நல்ல வேண்டாமா? நீ ரொம்ப நெட்டவன்டா நீ. தம்பி, ஏமா நான் யாருன்னு தெரிஞ்சா அதிகம் பேச மாட்டேன் தம்பி. ஏமா ஒரு விளக்கம் விவரமா சொல்லு. ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் ஆண்டி நீ காட்டுனியா? அம்மாவே மெண்டல் மாதிரியா? ஏய், என்ன காட்டுவாங்க? நல்ல குணத்தை காட்டுனியா? தம்பி, ஓ இந்த நான் எல்லாம் புகழ் செஞ்சாரி.
பிரச்சனை இல்ல ஆ, போது ஒண்ணு போது யா பின்னாடி பேச வேணாம்னு சொல்லு. இலக்கா விரும்ப பிடித்து விட்டது. எப்படி நலாயினி நலாயினி நலாயினி. என்னடா குண்டு பையா? ஏய் ஏம்மா? புரிந்ததா? ஆ, எப்படி நலாயினி நலாயினி நலாயினி. நலாயணி நலாயணி. எத்தனாவது படிச்ச நீ? ஏம்மா அவங்களெல்லாம் வர மாட்டேங்குது. என்ன சொல்ற? பூபதி ஆ, வராது. ஏய் நலாயணி. நலாயணி அப்படி சொல்லு. இல்லம்மா இப்ப கட்டிங் போட்டு நான் வந்துருச்சு. பு. ஏய் என்ன நாடு? இதான் ஏம்மா ஏய். பாக்க கூட்டுரோடு. என்ன நாடுன்னா பாக்க கூடுறோடு. ஏய் ஓ அப்படியே வந்து கேட்டாங்க. எங்களுடைய நாடு. உங்க நாடா? ஆ. பியார். ஏய் ஏம்மா சொல்லுங்க. சொல்லுமா. நிடதமாபுரி. நடனமாபுரி பட்டணம். நிடதமாபுரி பட்டணம். பூக்குமா மரங்கள் எங்கோ? பூக்குமா மரங்கள் எங்கோ? மதரசரங்கள் எங்கோ? மதரசங்கள் எங்கோ? யாகசாலைகளே எங்கோ? யாகசாலைகளே எங்கோ? இவனால இந்த சின்ன பசங்க பூரா தூங்காது. எங்க அப்பாவா? வாங்க. எங்க அப்பா கேக்குறாங்க. பூக்குமா மரங்கள் எங்கோ? மாமரம் எங்கோ? மதரசரங்கள் எங்கோ? மதரசங்கள் எங்கோ? யாகசாலைகளே எங்கோ? யாகசாலைகளே எங்கோ? யவன லீலைகளே எங்கோ? யவன லீலைகளே எங்கோ? கோகுல துணியை எங்கோ? கோகுல துணியை எங்கோ? அது கொற்றுடர் கனியே. ஹோட்டல்ல பரோட்டா பேர் 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 என்ன? 6 மாசம் கூத்தாடுவேன், 6 மாசம் ஐஸ் வியாபாரம் பண்ணுவேன். 6 மாசம் ஐஸ். ஆமா. எந்த மாசம்? கார்த்திகை மாசம் மார்கழி மாசம். எந்த கம்பெனில ஐஸ் வர்றோம் நீ? கார்த்திகை மாசம் போய். ஏய் ஏம்பா பாக்கு மரம் தேக்கு மரம் நிறைந்த நாடு. பாக்கு மரம் தேக்கு மரம் நிறைந்த நாடு எங்களுடைய நிடதமாபுரி பட்டணம். பட்டணம். அப்பேற்பட்ட நிடதமாபுரி பட்டணம் தேண்டு வரப்படியான ஆண்டவருடையான நலை சக்கரவர்த்தி. நல சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தின்னா பட்டம் பெற்றவர்கள் 7 பேர். 7 பேர். என்ன? நல சக்கரவர்த்தி 7 பேர். நலை சக்கரவர்த்தி. நல சக்கரவர்த்தி. ஆகூரா சக்கர சோழ. இரு ஏமா ஏமா. சைலண்ட். என்ன சக்கரம்? இதெல்லாம் சிந்தனை அப்புறம் மாறு. என்னவா? தண்ணி ஊத்தணுமா? வேணாம் அதெல்லாம் வேணாம். என்ன ஊத்தணும்? நீ பாக்குறது அதை பார்த்தாவே எனக்கு போதும். இல்ல பேச உட்கார்ந்து பூத்து பார்க்கக்கூடியவர்கள் உட்கார்ந்து. யார் யாருக்கு லட்சுமி கடாட்சம் இருக்கோ அவங்க உட்காந்துக்கிறாங்க. மூதேவி போறவங்கள போட்டு கம்முனு. ஏய் ஏமா அப்பேற்பட்ட நிலநாட்டை ஆண்டு வரக்கூடிய நெடுநாட்டு ஆண்டு வரக்கூடிய ஆகூரா சக்கர சோழ. நீதி தவறாத அரசாட்சி செய்யக்கூடிய நல சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட நல சக்கரவர்த்திக்கும் தமயந்தி என்று சொல்லக்கூடிய அம்மையருக்கும் சுதனியாய் பிறந்த என்னுடைய பெயர் நலாயணி. நலச்சக்கரவர்த்திக்கும் தமிழனுக்கும் பிறந்த நலாயணி ஒரே ஒரு பெண் குழந்தை. ஆமாடா. பரவாயில்லடா, ஒரே ஒரு பெண் குழந்தை கூட எங்க நாட்டுல நல்லா பால் வாங்கி மாரி. எங்க நாட்டுல வேற ஆண் குழந்தையும் வேற பெண் குழந்தையும் வேற யாரும் கிடையாது. ஆமா, நான் ஒரே பொண்ணு தான் தம்பி. அதான் ஒரே பொண்ணா இருக்கிற பால்வாடி ஆயமா மாதிரி இருக்க. ஆயமா தாண்டா இருப்பாங்க. என் பசங்களுக்கு சோறு போடுறது அவங்களே சாப்பிட்டுருந்தா. தம்பி எனக்கு என்ன போறேன்? நான் கலவட்ட போக போறேன், நடுநட போக போறேன், எந்த வேலைக்கு போக போறேன்? ஏரி வேலை கூட நீ போக தேவை. வீட்டிலே இருக்கலாம். மக்கள் பணியாளர் வருவாரு. வந்த உடனே உன் அட்டையை நீ காட்ட போற. அவருக்கு வேலை கிரிக்கிட்டு போக போறாரு. ஏரி வேலை ஆட்டமா? ஏரி வேலை ஆட்டமா? உட்காந்து உட்காந்து சாப்பிடுவோம்டா. காக்கா கையா சாப்பிடுவோம். அதனால அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியுடைய பொண்ணு என்னுடைய பெயர் நலாயணி. புரிஞ்சு போச்சா? இன்னைக்கு என்ன காரணம் தெரியல. என்ன காரணம் புரியல. உங்க விஷயம் தெரியாதேமா? என்ன? உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு தேவசம். செத்து ஒரு வருஷம் திரிவ நடால தேவசம் வரும்.
தேவசத்துக்கு வர மாதிரி வருவாம இருப்பேன். ஐயோ என் பொண்ணு வந்துச்சோ. சொல்றது நடக்கும் பாரு. தம்பி ஓ நீங்க என்ன காரணம் தெரியல. ஆமா. அப்பா அம்மா என்னுடைய மகள் மகள் நலாயினி நலாயினி வர வேண்டும். வர வேண்டும். ஏய் சீக்கிரமா ஏண்டா அப்பா வர சொன்னாரு? உங்க அம்மாவுக்கு நீங்க மஞ்சள் தண்ணி. சரி எப்பேற்பட்டவங்க கூத்து பாக்குறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு ஆளுக்காக நீங்க அப்படி பார்க்க கூடாது. அதுதான் புரியுதா? பேருக்காக சரி போட்டோம். ஒரு 2:30 மணிக்கு வாங்க சீக்கிரம் சென்று தாய் தந்து இருந்தா உன்னுடைய மகள் நலாயினி வந்துட்டேன் சொல்லுப்பா. ஐயா மகாராஜா உங்க பொண்ணு நான் சொல்லல. உங்க பொண்ணு ஒரே ஒரு ஆசை பொண்ணு நலாயினி அம்மா வந்துட்டாங்க. கல்வித்தாள பாடம் வாசித்து கொண்டிருந்தது. நாளைக்கு 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 10வது நாளைக்கு ரிசல்ட் பரீட்சையா? உன் பொண்ணு நிலைமை நாளைக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் கத்தா பரீட்சை பாஸ் ஆகும். தெரியும் தெரியும். எனக்கு தெரியாத என் பொண்ணு. ஆமா இவர்தான் கலெக்டர் எழுதி திருத்துறது. உட்கார் மகாராஜா. என்னன்னு கேள்வி ஒண்ணு கேட்கலவா உட்கார். பொண்ணு வந்துச்சு அம்மா வர சொன்னாங்க. தாழ்த்து வாங்க வாங்க. எப்ப உங்க ஊர்ல மண்டே உடைச்ச பையா கணக்கா அப்பா பார்த்தியா? அப்பா எப்படி இருக்காரு? ஏமா அப்பா எப்படி இருக்காரா? மூக்கு கீழே மேய்ச்சி வச்சுக்கிறாரு. மண்டையில என்னடா என்ன தும்பமா பேசி வந்துட்ட சமையல் சொல்லி பேச்சு பட்டு பட்டு பேசுறான் பாய்மா. அதுக்குதான் உங்ககிட்ட இந்த பையன் வேணாம் வேலைக்கு நான் வரேன். நான் வேலைக்கு என்ன வேலைக்கு? அரசாங்கத்துல அப்படியே அவனை வேலைக்கு சேர்த்தாலும் ஒன்னால ஆக்கி கொட்ட முடியாது. எப்படி இருந்தாலும் கணக்கில் இருப்பேன் நம்பி. உண்டனோட திரும்ப நான் வேலை செய்யவில்லை மாப்பிள்ளை போடா. ஏமா சரி அப்பா பார்க்கலாமா? பார் பார். அப்பா என்னமா நீண்ட வாயில பெற்று வளர்க்கிறதுமா? அப்பா இந்த நிடதமா பூரி நகரை நீங்கள் திறமையாய் அரசு செய்ய இந்த நிடதமா பூரி நகரை நலாயினி அதே போய் வணக்கம் வணக்கம் ஐயோ
சேலத்து மாம்பழம் மாதிரி அதெல்லாம் என்ன அதெல்லாம் சொல்ல முடியுமா? மாங்க பைத்த அப்படி இல்லடா, சேலத்து மாம்பழம் இருக்குமே சொல்லும். தமிழ்நாட்டுல பூரா மாம்பழம் பூரா மருந்து அடிச்சது பூரா அழிவு. உன் பொண்ணு எப்படி கல்லாட்டம் அப்படியே சொல்லுங்க. மீண்டும் ஆயில கட்டி பிடாரியம்மன் அருளால் நீ வாழக்கடவுளம்மா, உனக்கு ஆசீர்வாதம். அம்மா எங்கப்பா? அம்மா இருக்காங்க. எங்க கூப்பிட்டு பாட்டு ஆமா ஏடா ஏங்க என்ன பண்ணுங்க? இங்கதான் இருக்கேன். குழந்தை கல்வி தாலையிலிருந்து உன் பொண்ணு பள்ளியிலிருந்து வந்துச்சு. ஒரு குழந்தையாச்சே. முன்னாடியே ஒரு பொருள் கொடுத்து அது உன் பொண்ணு வந்திருந்தா அம்மா கிணத்து கை உரம் போட்டுருச்சு. என்னதான் நீ போ. அம்மா உனக்கும் உன் பொண்ணுக்கும் பொறுத்து இருக்குது. ஆனா உன் வீட்டுக்காரரும் உன் பொண்ணுக்கு பொறுத்து எனக்கு இருக்கு. என் வீட்டுக்காரருக்கு எனக்கு பொறுத்துக்குதா முதல்ல சொல்லு. உன் வீட்டுக்காரன் பார்த்தா மஞ்சள் காமலம் வந்த மாதிரி. அம்மா எங்கடா? அம்மா இன்னும் வரல. இன்னும் வழியா நீ எங்க கேக்குறான் பாருமா? இப்பதான் நானும் அம்மா உள்ளார மாவாட்டணும். நல்ல மாதிரி என்ன நினைக்கிறீங்க? ஏண்டா எங்க வீட்டுல கரண்ட் இல்லையா இல்லையா நான் ஒண்ணு கூப்பிடுறேன் மாவாட்ட. மிக்ஸி கிரைண்டர் இருக்குது. ஆனா கரண்ட் தானே ஆட்ட முடியும். எல்லாம் இருக்குதுடா. உரல போட்டு ஆட்டணுமே. பரவாயில்ல யாரோ ஆடிக்கிறாங்க யாரோ சொல்லிக்கிறாங்க. தம்பி ஏமா நான் வடக்கரை கொண்டு ஞாபகம் வச்சு கொஞ்சம் சொல்லிதான் போயிட்டு வந்தேன். பெரிய இடம் இது. ஆமா விழுப்புரத்துக்கு கிழக்க போயிட்டா தம்பி, நான் வடக்கமா பேசணும்னு சொல்லி வச்சிருக்கேன். மூஞ்சி பாரு பையன். அம்மா கண்ணீர் ராயணி என் செல்வமே பாத்தியாடா பையன் அம்மாவா? அம்மா காட்டு மாட்டிடுச்சு. அம்மா எல்லாம் குளத்தை காட்டு மாட்டிடுச்சு. மாமாவனா மாமாவனா இல்ல அத்தமாவனா தம்பி கும்பிடு சுட்டு அம்மா சொல்லுமா முந்தினவாங்க இருந்து அண்ணையாரே முந்தினவாங்க இருந்து தாயாரே முந்தினவாங்க இருந்து அண்ணையாரே முந்தினவாங்க இருந்து ஓ முத்தகிட்டு எந்த யார் பேசுறதா? இது கொஞ்சம் போச்சு விட்டு விடுப்போம். அம்மா சொல்லுமா அஞ்சு பகலாக ஞாலாட்டி சீராட்டி அஞ்சு பகலாக சரி உங்களை சொல்லி தப்பு இல்லை. இது எத்தனையோ வருஷம் ஆகுது இந்த நாடகத்தை ஆடி. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க ஐயா? போற ஊருக்கு பூரா சூற வேஷமே வச்சு அடி தள்ளினீங்க. இந்த ஊர்ல பூச்சிக்கிட்டாங்க ரெடியா? சரி அம்மா கண்ணே கருவடைந்த பற்றுற்ற திங்கள் கருவடைந்த பற்றுற்ற திங்கள் பயிரிழந்து முற்று பயன்று கடையில் வந்து ஒதித்து குழந்தை படிவா
அங்க அவர் அடவு போடுறேன்னா சைடு போர் வைக்க வருங்க. அதான் ஏற்கனவே ஏமா ஏற்கனவே 10,000 நிலம் வாங்கி கிணறு வெட்டினேன். கிணறு போர் போட்டேன். கிணறு போர் போட்டேன். தண்ணி கிடைக்கல. அதனால சைடு போர் போட்டா கிடைக்குமா? அக்கா தங்கச்சில போய் போடு. அப்புறம் பாரு தானே கெட்ட வார்த்தை பேசுவேன். அத்திரி வந்திரி உந்திரி தம்பி அம்மா சொல்லுமா. ஒரு வாயத்திலிருந்து 10 மாசம் மட்டும் ஒரு சுமர்ந்து இது அருணகிரியார் இயற்றிய திருப்புகழ். இரு, எப்படி? காலாங்குட்டிய அருணகிரியார் இயற்றிய திருப்புகழ். ஆனா சொல்லுமா. லிங்காரெட்டிப்பாளையத்தில் தேசவாத்தியார் எழுதுற திருப்புகழ் இருக்கு. அது எப்படி? ஒரு தாய் ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைக்கு என்ன செய்வார் அப்படின்னு லிங்காரெட்டிப்பாளையத்தில் தேசவாத்தியார் அவரும் எழுதியிருக்காரு. எப்படி எப்படி அம்மா? கடகம் விட்டு செந்தூர் தட்சிணம் விட்டு காணாம போடு 3 என்ன நினைச்சுக்கிறீங்க? ஐயோ வேற என்ன வச்சுக்க காணாம போடும். ஒரே அரசாங்கத்துல வேலை செய்ய போறியா? இன்னும் ஒழுங்கு மரியாதை இருக்கு சொல்ல அவன. நல்ல பேர் எடுக்க மாட்டோம். நீ அம்மா நெட்ல விட்ட போடா. அம்மா சொல்லுமா. கடகம் விட்டு செந்தூர் தட்சிணம் விட்டு செண்டோடு கலவையிட்டு 300 பணியாரம் அம்மா பணியாரம் பனி ஆரம். ஓ பனி ஆரம் பணியாரம். அம்மா பணியாரம் அம்மா பணியாரம். அம்மா கிட்ட பணியாரம் அக்கா தங்கச்சி பணியாரம். அங்க போய் பாரு இங்க வர இருமா இந்தானியா சேத்த கம்மி கேள்வி. அவன் என்ன டேர் மாற பேசுறான்? அவனுக்கு என்னன்னு கேளு. கடகமிட்டு கடகம்னா இந்த வளையல் கடகமிட்டு செந்தூர் திலர்தமிட்டு செந்தூர் திலர்தமிட்டு செண்டோடு கலவையிட்டு அத்தர் புனுகு செவ்வாது இதெல்லாம் பூரா கலந்து கடகமிட்டு செந்தூர் திலர்தமிட்டு செண்டோடு கலவையிட்டு 300 பனி ஆரம். ஓ பனி பனி சொன்னா நாங்க போட்டிருக்க நகைக்கு பேர் பனி. ஆரம் நெக்லஸ் இதுக்கு பேர் ஆரம். எப்படி ஆரம்? அது அம்மா பனி ஆரம். அம்மா இல்ல அத பனி ஆரம். ஏங்க பார்க்க சொல்றீங்க? எழுத வாய்ச்சா கத்துட்டு போறீங்களா? அது மட்டுமா? அம்மா சொல்லுமா. கண்ணுக்கு கருமையிட்டு வயசுக்கு தகுந்த மாதிரி ஆனந்த் தம்பி. ஆமாண்டா இப்ப போய் பொண்ணு கண்ணுக்கு கருமையிட்டு வந்தால மிருகம் மட்டு சிந்தாத கருதலுத்து நெஞ்சாரா அம்மா துயிர்க்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க? என்ன பண்ணா? அம்மா அம்மா துணி தூக்கினாங்க. அப்படியே சொன்னாங்க. துகள் நீக்குன்னு சொன்னாங்க. அது போய் அம்மா நீ போய் அம்மா என் காதுல துணின்னு கிடைச்சு அதான் துணி தூக்க போறேன். விவரம் கேள்றேன் என்னன்னு புரியல. துகில்னா தூக்கம். தூக்கம். ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த குழந்தைய இது எறும்பு இது நம்ம கடிச்சிடும் அப்படின்னு வினவு தெரியற வரைக்கும் அந்த குழந்தைக்கு கருத்து தெரியற வரை அந்த தாய்க்கு தூக்கமே வராது. ஆமா பால் கொடுத்து கீழே போட்டுருவாங்க. ஆனா சுத்தி பாப்பாங்க எங்க பால் வாசனைக்கு எந்த எறும்பு வந்து குழந்தைய கடிச்சிருமோ. அந்த மாதிரி
துகில் நீக்கி துகில்னா தூக்கம் தூக்கம். இந்த தூக்கத்தை கெடுத்து அப்போ ஒரு தாய் தாய் ஒரு பிள்ளையை பெற்று வளர்ப்பது எவ்வளவு கஷ்டம்னு ஆசிரியர்கள் பாடி வச்சிருக்காங்க. ஆமா. என்ன இது லிங்காயத்து பாளையத்தை நடேசவாதியார் எழுதினார். யாரு? லிங்காயத்து பாளையத்தை நடேசவாதியார். ஆமா. ஆனா அருணகிரியார் சொல்றார், அம்மா இந்த வயிற்றுல கருவறைந்த பட்டு திங்கள் கருவறைந்த பட்டு திங்கள் வயிறிருந்து முற்று பயந்து கடையில் வந்து முடித்து குழந்தை நான் வடிவாயி சுமந்து இந்த கர்ப்பப்பையை வைத்திருந்து நான் குழந்தையா பிறந்ததும் என்ன கழிவை எங்க எடுத்து சுரந்து கணமருந்து மிக்க இது அருணகிரியார் பாடினார். ஆனா பட்டினத்தார் ஒரு செய்யுள் சொல்றார், முன்னை இட்டத்தில் முப்புறத்தில் பின்னை இட்டத்தில் தென்னிலங்கையில் என் அன்னை இட்டத்தி அடி வயத் ஒரு பொண்ணா பிறந்துச்சு. அது 10 வயசா இருக்கட்டும், 5 வருஷம் கூட இருக்கட்டும். இப்ப அப்படி முன்ன பின்ன பொய்யா பிரியா இருந்தா என்ன ஆயிருக்கும்? 40 நாள் 50 நாள் இந்த நான் அம்மா பூரா கலந்து போட்டுருக்குமே. சொன்ன அந்த அம்மா தான் அடி வயிற்றுல நாங்க அடிச்சேன். ஒரு பொண்ணு பிறந்த ஒரு 5 வருஷம் சொன்ன ஒரு பையன் வீணா போட்டுருக்க அந்த கெட்டிக்காரனே மாதிரி அட்ட கட்டி அம்மா அடி தொழில தாங்க முடியல ஆத்தா. ஐயோ இந்த நாடகம் சர்டிபிகேட் பட்டுக்கிறான். ஆமா ஒரு 10 டனுக்கு ஆகிறான். தம்பி முன்னை எட்டத்தி முப்புறத்தில் ஏற்கனவே முப்புராதிகளை தகவல் செய்தாரே ஈசன் அதுவாத்தி. பின்னை எட்டத்தி தென் இலங்கையில் தென் இலங்கையை அரித்தது குரங்கு. கேரளா குரங்கு அதுவாத்தி. 10 மாசம் 300 நாள் சுமந்து இந்த கர்ப்பப்பையை வைத்திருந்து நான் குழந்தையா பிறக்கும் போது அப்ப எரிது வருத்தி ஒன்னில் ஒண்ணு அதுதான் பெருத்த தீன்னு பட்டினத்தார் சொன்னார். அம்மா சொல்லுமா. ஐயோ உன்னை எப்படி எல்லாம் நான் புகழ்ந்து பேசினாலும் என்ன பேசினாலும் 2 திங்களாக பையன் போத என்று மருந்தெடுத்து செய்ய இரு கை புரண்டு கனக முளை தந்தாளை நான் என் பிறப்பு காண்க என் அன்னையை போல் என் பிறப்பு காண்க ஒரு 20-25 ஆண்டுக்கு முன்ன அடிச்சு ஓட்டணும். இப்ப அருமையா சொன்னார். எப்படியம்மா பட்டினத்தார் முன்னிழுக்கா பின்னிழுக்கா அம்மால நாய் சின்னமா மேல இரு பெரியமா மேல இரு என்ன ஏங்கற என்னடா நினைச்சீங்க நீ? ஓ அம்மால நாய் இருக்கடா தெரியல நானே. ஓ அப்படியே அடிச்சுனா அவன் மேல தப்பு கிடையாது. அவனே ஆடி போறா. அவன் மேல தப்பு இல்ல. ஒண்ணு மேல தான் தப்பு. என்ன பின்ன டேய் சுருக்கமா சொல்லி முடிச்சறேன். 10 மாசம் 300 நாள் சுமந்து இந்த கர்ப்பப்பையில வைத்திருந்து ஆனா எத்தனை பாடல்கள் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு செய்யுள் அருமையான செய்யுள் சொன்னார். யாரு? பட்டினத்தார். விண்ண விட்டு வெளியில் கிளம்பி வருகும் போது வேதனையால் என்னை சுமந்து அன்னை பார்த்து
வேதனையால் என்னை சுமந்த என் அன்னை பார்த்து வேதனையால் என்னை சுமர்ந்த என் அன்னை பார்த்து வேதனையால் என்னை சுமர்ந்து அன்னை பார்த்து என்னை கொண்டு விட்டு போக வந்த குற்றம் என்று என்னை கொண்டு விட்டு போக வென்று கூட்டம் என்று குறித்து முகம் வியர்ப்பாகி இதெல்லாம் நான் சொல்லும் போது நீ சொல்லி தெரிஞ்சு அப்புறம் நீ ஒரு ஜமா போடுவேன் ஏங்க அடுத்த வருஷம் ஜமா போட்டு உனக்கே அட்வான்ஸ் கொடுப்பேன் அட்வான்ஸ் கொடுக்காடே பொட்டு கூட சாகுறே அப்படின்னுவேன் பொட்டியாடா மோட்டா ஏய், முன்னாடி பார்க்கும்போது என்னை கொண்டு விட்டு போக வந்த கூட்டம் என்று வேற சிந்தனையே போகக்கூடாது குறித்து முகம் வியர்ப்பாகி குறித்து சிந்தை குறித்து சிந்தை தம்பி ஓ நான் குழந்தைய பிறக்கும் போது குழந்தைய பிறக்கும் போது ஆமா ஆனா ஏய் தம்பி 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 ஓ ஏமா இரு. ஒரு தாய் குழந்தை பெற்ற பிற்பாடு ஆமா குழந்தையா குழந்தைய பெத்த பிற்பாடு ஆமா அப்போ சொல்லுவாங்க எப்படி? ஐயோ ஐயோ. இது கொல்ல வந்த யமனோ இது பிள்ளையோ இது பூதமோ என் சாண்ட புடிச்ச பையன் இப்படி பண்ணிட்டாரு குடிக்க மாட்டோம் நான் சாதாரண குடிப்படி எப்படி சாண்டா குடிச்சுக்கிறேன் அப்படி ஒண்ணு சொல்லல அந்த தாய் பிள்ளைய பெற்றிருக்கக்கூடிய தாய் தாய் அந்த வலி தாங்க முடியாது சொந்த ஆம்படியாரே திட்டுவாங்க வலி தாங்க முடியாத சாண்ட இந்த புள்ள பிறக்கும் போது ஆனா திட்டுவாங்க குழந்தை பிறந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு இல்லையோ பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க அக்காவோ தங்கச்சியோ அத்தையோ அப்ப சொல்லுவாங்க அந்த குழந்தை பெத்த தாய் எப்படி அத்தை எங்க வீட்டுக்காரரு தின்ன மேலேயே உட்கார்ந்து கிடந்தாரு அவரு சாப்பிட்டாரான்னு கேளுங்க அத்தை ரெண்டாவது புள்ளிக்கு தயாராகிறதுக்கு பச்சை உடம்புக்காரு இன்னும் குழந்தை பத்து 5வது குடிச்சியா 2வது குழந்தைங்க அதுதான் இப்படி எல்லாம் என்னை ஆராட்டி சீராட்டி மாறுவேலும் சங்க தொட்டிலேயே தாராட்டி வளர்த்தீர்களே அம்மா உனக்கு கைமாறு உனக்கு கைமாறு ஒரு தாய் தாய்மாரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அதை கேளுங்க ஒரு தாய் ஒரு பிள்ளையை எடுப்பதற்கு கைமாறு எந்த பிள்ளையும் செய்யவே முடியாது கண்டிப்பா அந்த ரத்தத்தை பாலா கொடுத்து வளர்க்கிறானே அதற்கு இணை எதுவும் கிடையாது உலகத்தில் எதுவுமே கிடையாது அம்மா சொல்லுமா என்னை வளர்த்தீர்களே அம்மா எங்கள் திருவடிக்கு உடைய குமார்த்தி நாராயணி ஐயரே சின்ன பையன் இப்போ இவன் புது கட்டியாரப்பா சின்ன பையனா இருந்தாலும் சமய சொத்தை நிறைய பேசுறான் என்ன அடையிறீங்களே நான் இன்னைக்கு நாடகத்துல நீ ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப கூட இந்த 10 நிமிஷம் மட்டும் தான் அதுக்கு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோ ஒரு பாய் எடுத்து போடுறாங்க அம்மா மண்ணை கைய முல்லை வாஜா பசுமாட்டு மேல யானை மேல பசுமாட்டு உக்காந்து அம்மா சொல்லுமா அது மண்ணை கைய முல்லை வாஜா ஐயோ
எதுக்கு எங்க போறது உதடி ஊசி போடலாம் என்ன ஆகும் யாரும் போட முடியாது செப்டிக் ஆயிடுவான் யாரும் எந்த டாக்டரும் போட முடியாது என்னால மட்டும் தான் போட முடியும் உதவி ஊசி தான் போடுறாங்க போடுறது மாட்டாச்சு தங்கள் திருமணிக்கு உடைய குமார்த்தி சொல்லுமா இந்த நலாயணி நாயனி அநேக கோடி வணக்கம் தாயே வணக்கம். எல்லாரும் ஏந்திரு சரி அம்மா சுகமாக வாழ்வாய் என் பாதம் மணிந்த உனக்கு அப்பா சுகமாக வாழ்வாய் அங்க அப்பா ஏதப்பா என்ன காரணம் என் தந்தை யாரே? என்னை வைத்து நீங்கள் சாதி போய்விடமா? ஏதப்பா என்ன காரணம்? எது வித காரணத்தை போகையை அந்த வித கருத்தை நின்ற அப்பா இப்படி சீக்கிரம் ஏய், ஏய், ஏய். அவன் நீங்க வேற சிரிக்கிறியா எங்க அப்பா பார்த்து அவன் பைசு காட்டுறான் நீங்க வேற சிரிச்சுட்டு இருக்கீங்க அதான் ஐயா நீ சொல்லுமா அம்மா அம்மா மக்கள் வரவேற்று சொல்லி அம்மா என்ன வரவழைத்த காரணம் என்ன அம்மா சொல்லு உனக்கு திருமணம் ஐயா உனக்கு கல்யாணம் திருமணம் செய்யலாம் என்ற ஆலோசனை அப்பா என்னம்மா? எனக்கு திருமணமா ஓஹோ இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆள் குழந்தை இல்லையே பொண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து என் பொண்ணு வகுத்துல ஒரு பிள்ளை பிறந்தா அது பேர குழந்தை ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன தாத்தான்னு என்ன தாத்தா 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 தாத்தான்னு கூப்பிடும் என்ன கூட பாட்டு 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 கூப்பிடும் என்ன கூட சின்ன தாத்தா சின்ன தாத்தா ஐயோ ஐயோ என்ன தாத்தானாக்கா சின்ன தாத்தானாக்கா இப்ப அந்த அம்மாவுடைய வச்சுக்கிற மாதிரி ரெண்டாவது வேலைக்கார தாத்தா வேலைக்கார தாத்தா வேலைக்கார பாட்டி போய் வாழிக்குது அறுபத்தாறு அறுக்கு அப்பா என்னம்மா இரு அம்மா சொல்லுமா எனக்கு திருமணம் கல்யாணம் கல்யாணம் ஆமாம்மா எனக்கு திருமணமா ஆமாம்மா. எனக்கு திருமணமா ஆமாம்மா. எனக்கு திருமணமா ஆமாம்மா, ஏண்டி அம்மா? அம்மா ஐயா ஏன் கல்யாணம் தானே என் பொண்ணு அழுகுறா என்னாச்சு ஐயோ ஏமா பசங்க ரெண்டு கொஞ்சா போச்சு அப்பா உங்களுக்கு மட்டும் மதியாமல்
அவள் தாய் வந்த பேச்சை கேட்கவில்லை. அவர் மதிலேறி குதித்து வேறு ஒரு ஆடவனோடு பேசுகின்றார். யாரா சொன்னாங்களா? இல்ல அந்த மாதிரி பொண்ணுன்னு யாருமா பொண்ணுன்னு சொல்லுவாங்களா? மட்டும் மதியாமல் நான் மதிலேறி குதித்தேனோ என் தந்தை தாயா சொல்லுங்கம்மா. உன்னால ஒரு குற்றம் இல்லை, ஒரு தவறு நீ செய்யவில்லை. உங்களை என் உயிரான் நடிச்சுட்டு ஆமா அம்மா என்ன மரியாதை இருக்கிற இல்ல நம்ம நாட்டுல என்ன இல்ல எல்லாம் இருக்கு, என்ன இல்ல எல்லாம் இருக்கு, எல்லா கோயிலும் எந்த கோயில உங்க நாட்டுல அதானே என்ன குறை சொல்லு. என்ன குறை? உனக்கு ஒரு உனக்கு குறவாப்புங்கிற உங்க அப்பா அதானே சூத்துக்கு எண்ணெய் இல்லையா, மேல போறதுக்கு பாவாடை இல்லையா, கீழே போறதுக்கு சாயுது இல்லையா, மூக்குத்தி போறது தோடு இல்லையா, தோடு போறது மூக்குத்தி இல்லையா, எண்ணெய் சூத்துல ஊத்துவாங்க. தலைக்கு எண்ணெய் இல்லையா, சூத்துக்கு போடுவோம் இல்லையா, காதுக்கு தோடு இல்லையா, மூக்குத்தி இல்லையா, கைக்கு வளையல் இல்லையா, காலுக்கு செப்பல் இல்லையா, கீழே கிட்ட பாவாடை. ஐயா அந்த வேலைக்கு போனாலும் போவானுங்க, இந்த வேலைக்கு வரமாட்டாங்க. பண்பாடு இல்லாமல் சொல்ல முடியுமா? தம்பி பார்த்த தலைவர் தான் அவர் முதல்ல இருந்தவர் இறந்துட்டார். நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்ன. என்ன ராமச்சந்திரன் ஒரு ஆட்டைய வெட்டி போட்டார் எங்களுக்கு. ஒரு ஆட்டை வெட்டி போட்டார் எங்களுக்கு. அப்படியே ஆட்டு வெறியா அந்த மாதிரிலாம் அப்ப 20-25 வருஷம் முன்னே ஒரு ஆட்டை வெட்டி போட்டுக்கிறாரு. நம்ம கறிக்கு கறி போட்டுக்கிறாரு பாரு. அப்பா அம்மா நம்ம நாட்டுல எது இல்ல இருக்குமா, ஒருவருடைய இல்லாமல் ஒரு புருஷனை பார்த்தேனோ என் தந்தை தாயே என்ன தவறு செய்ய சொல்லுங்க. அப்பா அம்மா சீக்கிரம் சக்கரவர்த்தி அவ பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாருன்னா அப்ப அந்த பொண்ணுக்கு இனிமே தெரிஞ்சு அம்மா அப்பா சக்கரவர்த்தி பொண்ணு அம்மா அறிவிப்பு எடுத்து போய் பொண்ணுக்கு என்ன அறிவுரை சொல்லாண்டா, கண்ணி பொண்ணு காலி காலி கண்டிப்பா ஆமாடா. கண்ணி பொண்ணு அப்பா அப்பா அம்மா அம்மா அப்புறம் என்ன வேணும் உனக்கு? அப்புறம் என்னதான் வேணும்? எனக்கு கல்யாணம் வேண்டாம் 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 வேண்டாம். என்ன காரணம்? ஆமா
வேண்டாம் வேண்டாம்னா வாசிமா 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 என்னடா பொண்ணு வேணாம் சொல்லி பாருமா. இது கல்யாணம் வேணாம் வேணாம்னு இதே மாதிரி தான் என் தங்கச்சி வந்து கல்யாணம் வேணாம் 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 அட்டை முடிச்சா. ஐயோ 1,00,000 ரூபாய் மாறி நான் வச்சிருந்த வண்டி மாடு எடுத்து போய் வித்துட்டு அப்படியே 1,00,000 ரூபாய் மடியில வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்கணும்னு அப்படியே சும்மா ஒரே புடிவாசத்துல இருந்தேன். தங்கிச்சா நீ இந்த வருஷம் நீ கல்யாணம் பண்ண கூடாது, நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு என் தங்கச்சி. சரி என்னடா அது பாப்பா முடிவில்லாத நம்ம கட்டி கொடுக்க கூடாது அப்படின்ட்டு இந்த 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு மாட்டை ஓட்டி வந்து நடுத்தல கட்டிட்டேன். வித்த மாட்டா மறுபடியும் ஓட்டி வந்து கட்டுதல கட்டிட்டேன். கரெக்டா 9வது மாசம் பார்த்தா பாப்பா புள்ளத்தை கேக்குது. புள்ள பிறக்கும் போது அம்மா தெரியாத பொண்ணா நானு யா என் தங்கச்சி கல்யாணம் செய்து வைக்கிறது சொன்ன வண்டி மாட்டை வித்துட்டு வண்டி மாட்டை வித்துட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்த என் தங்கச்சிக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டா நான் போய் மாட்டை ஓட்டிக்கின்னு பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். மறுபடியும் பார்த்தா என் பொண்ணு தங்கச்சி புள்ள வாங்கி நிக்கிறா. புள்ள பிறக்கும் போது அந்த மாதிரி உன் பொண்ணு கல்யாணம் வேணான்னு சொல்றான்னா அப்ப புள்ள வாங்கி நிக்கிறான்னு அர்த்தமா? படிக்க போறேன்னு அங்கேயே என்ன பண்ணியோ? அம்மா சொல்லுமா, நீ சொல்லுமா. அம்மா அவன மாதிரி நம்ம குடும்பம் என்ன கந்தல் தங்கச்சி மாதிரியா நேரடி அம்சம் வந்துருக்கும் போய். அப்பா எனக்கு திருமணம் வேண்டாம். சரி எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? எனக்கு கண்ணீக மாட்டம் ஒன்று கட்டி கன்னிகாமனை ஏற்பாடு பண்ணு. 48 நாள் எனக்கு ஏற்ற கணவர். சரி எனக்கு ஏற்ற அது ஏன் தெரியுமா? சொல்லு. தேவர்கள் எல்லாம் எங்க அம்மா பேர்ல ஆசைப்பட்டாங்க. ஆமா தேவர்களே ஆசைப்பட்டாங்க என் மேல. ஆமா பூரா நேரும் நல சக்கரவர்த்தி மாதிரியே ஊர்வெடுத்து உட்கார்ந்தாருங்க. ஓஹோ ஆமாம்பா. அப்ப ஆகாயவாணி சொல்றா, ஏமா தமிழந்தி வந்திருக்கவங்க பூரா பேரு தேவர்கள் உன்னை சோதிக்க வந்திருக்காங்க. நீ ஆசைப்பட்ட மாப்பிள அன்னப்பட்சி உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மாப்பிள நல சக்கரவர்த்தி அவருக்கு பூமியில பாதம் படும். பூமியில பாதம் படும். இமை கொட்டும். தேவர்களுக்கு இமை கொட்டாது. ஆமா பூமியில பாதம் படாது. இப்ப பார்த்து அவர் கொண்டு மாலையை போட்டு அவன் பங்கப்பட்டு போவானு அந்த தேவர்களையே பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த மாதிரி அம்மா எனக்கேற்ற கணவன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு கைலாய பதியை பற்றி 48 நாள் தூங்க மாட்டேங்கிற பையா. சரி சாமி போ சீக்கிரம் கனியப்பட திருவண்ணாமலையில குறும்பர் மடமே நான் தான் கட்டினேன். நாங்க வரி போட்டு ஒரு வீட்டுக்கு அமௌண்ட் போட்டு வரி போட்டு கட்டுறோம். எங்க கூட தெரியாது. நீ படிச்சவர் தானே? குடிச்சவரு படிச்சவளா? சொல்லுங்க நான் சொல்ற மாதிரி அது மத்தல இருப்பேனா கேள்றான். அதே வயசு வரா அதுல எழுது. அதான் ஓலை இதுல எழுதி ஒரு மேல கட்டுறது.
நான் சொல்ற மாதிரி எழுது. சொல்லியம்மா. நீ கழிவா அந்த அம்மா அந்த போட்டோம் சொல்லுங்கம்மா. மகாராஜேஸ்வரி மகாக்கணபுரத்தி மககணபுரத்தி நிடதமாபுரி பட்டத்தை ஆண்டு வரும்படியான நல சக்கரவர்த்தி தொட்டு தொட்டு தான் எழுத முடியும். இங்க போட்டு எங்க இருந்துச்சு? இங்கதான் வச்சிருந்த பார்த்தா திரும்பி பார்த்தா இங்கே இருந்து சொல்லுவாங்க. ஆமா நீ எடுக்க நீ கிட்ட வந்து தம்பி சொல்லுமா. நீ வேணா அதை செய்தி பாரு. இங்க கை வந்த உடனே என் கால் எங்க போகுது பாரு. வேற போதுல வீணா போடும் தம்பி. மகாராஜேஸ்வரி மகாக்கணபுரத்தி இடமாபுரி பட்டத்தை ஆண்டு வரும்படியான நல சக்கரவர்த்தி எழுதக்கூடிய போரடு. ஆமா, என்னுடைய மகள் மகள் நலாயினி 48 நாள் இந்த கன்னிகா மடத்துள் கர்த்தன் கைலாயபதியை பற்றி சிவன் பூஜை செய்ய போகிறார். இந்த கன்னிகா மடத்துள் 5 வயதுக்கு கீழ்ப்பட்டவர் 60 வயதுக்கு மேற்பட்டவர் உள்ளே பிரவேசிக்கலாம். மற்றவர் யாராகிலும் உள்ளே பிரவேசித்தால் 60 அடி சவுக்கடி கொடுக்கப்படும். இப்படிக்கு நல சக்கரவர்த்தி என்ன பண்ற? கை நாட்டு வைக்கிறா எழுதிட்டு பண்ண கை நாட்டு வைக்கிறேன். பான் இருந்து 10 வரைக்கும் படிப்பேன். கையெழுத்து போட தெரியாது. அப்பாவுக்கு 7 வளைவு காலு. சொல்லுமா. 48 நாள். ஆனா அப்படி இல்ல தமிழ் வீரவளவையாகமான் நேராமல் நூலளவையாகமான் நுண்ணறிவு தவத்தலைவையாகமான் தாழ்பத்தை செல்வம் தலைவாகமான் குணம். நான் எப்படியோ நீ எப்படியோ அதை பண்ண நம்ம குழந்தை. அதனால அரணை கோரி 48 நாள் ஒரு முறை செய்து அரணிடத்தில் மறுபடி ஒண்ணா அழகா அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிற கண்ணு பையன் காவல் இருப்பான். சரிங்க போங்க. சரி என்னுடைய பூஜைக்கு வேண்டிய மலர் ஜலம் தினம் கொடுக்குறவன் யாரு? இதானா? சரி பரவாயில்ல. சரிமா இன்னைக்கு ராத்திரி பூரா சிரிக்கிறது தான் நாடகம். சரி தம்பி, கன்னியாகுமரத்தில் பூஜை செய்வதற்கு முந்தி அந்த வேஷ்டி பேருலாம் கொடுத்தவங்க மாலை போட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லுறேன். சச்சவண்டி சூர பத்மாதி தலை வதைத்த முத்தமே தெய்வானை வந்து முத்தம் தருவோம் முருகா முப்பர்கள் சேனாபதி பண்ணி மூஞ்ச காட்டி பாட்டு வர நீலமயில் அறிக்காலி கால கொடுமை அகற்று நீரை ஐயனால முந்தன் மண் மருக ரப்பகலா முந்தன் துதி உன்னை நானும் மறவேனே கந்தனே
அப்புறம் மாத்திர தப்பு இல்லையா? சரி எப்ப அப்புறம் மாத்திர எப்ப இருங்க அவரை ஈகத்தான் டேய் நீங்க தலைச்சு குடிச்சடா டேய் போட்டோ எடுக்கணும் பட்டு போடு 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 என்னடா குடுங்க நான் என்ன அம்மா உன் கூட நிக்கலாமா? இருடா இப்பதான் வரது இப்படி நலாயணி கன்னிகா மடத்தில் பூஜை செய்து கொண்டிருக்க கைவசாரணி அதிபதி அதுதான்